I am Yannivash. I am studying from 10th standard A2 section in Karur District Government Model School, Mayu. Today we are learning to current affairs. Indian currency notes. இந்தியாவில் நிறைய நோட்ஸ் இருக்கு. அது என்னென்ன நோட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். நோட்ஸ் விச் பிளேசஸ். 10 ரூபாய் நோட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கோனார்க்குன்ற ஒரு பிளேஸ்ல ஒடிஷாங்கிற மாநிலத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 20 ரூபாய் நோட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா எல்லோரா கேவ் மகாராஷ்டிரா மாநிலத்துல இருந்து எடுத்திருக்காங்க. 50 ரூபாய் நோட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஹம்பின்ற ஒரு ஏரியால கர்நாடகான்ற ஒரு மாநிலத்துல இருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 100 ரூபாய் நோட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ராணி கி வாவ் அப்படின்ற ஒரு இடத்துல குஜராத்தோட மாநிலத்தில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 200 ரூபாய் நோட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா சாந்தி ஸ்தூபா அப்படின்ற ஒரு இடத்துல மத்திய பிரதேஷ் மாநிலத்திலிருந்து எடுத்திருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் 500 ருபீஸ் நோட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ரெட் ஃபோர்ட் நியூ டெல்லி. நம்ம இந்தியாவோட கேபிட்டலே நியூ டெல்லி. அந்த நியூ டெல்லியில் இருக்க ரெட் ஃபோர்ட்டை தான் நமக்கு 500 ருபீஸோட பேக் சைட் சிம்பலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2000 ருபீஸ் நோட் மார்ஸ் ஆர்பிட்டல் மிஷன். மார்ஸ் இப்போ வந்து சந்திரயான் 4 லான்ச் பண்ணாங்க, அங்கே போய் லேண்ட் ஆச்சுல, அது மாதிரி அதுவும் மார்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஆர்பிட்டல் லேண்ட் எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 300 days. தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன். இந்த கிளாஸில் நம்ம சோஷியல் மீடியா அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சமூக வலைத்தளம் அப்படின்றது என்னதுன்னா உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளாட்ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி இம்மீடியட்டாக நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம இன்டர்நெட் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ சோஷியல் மீடியானா என்னது, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்னு தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் மீடியானா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சோஷியல் மீடியாலே நிறைய டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா ஃபிஷிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இன்டர்நெட் சேஃப்டிக்காக. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வாட் இஸ் சோஷியல் மீடியா அப்படின்ற டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ சோஷியல் மீடியானா உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீம்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து ஃபெஸ்டிவல் கிரீட்டிங் ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா யூடியூப், இது எல்லாமே கூட ஒரு சோஷியல் மீடியா தான். ஸோ இந்த சோஷியல் மீடியாவை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா அவங்க கூட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா தான். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நம்மளுக்கு நிறைய பர்பஸ் வந்து சர்வ் பண்ணுது. ஸோ இதுக்காக தான் சோஷியல் மீடியா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம ஒருத்தவங்க கூட தூரத்தில் இருக்கிறவங்க கிட்டேயும் வந்து கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வருது அதுக்கு வந்து நம்ம க்ரீட்டிங் ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி சில குட்டி குட்டி மூமெண்ட்ஸை வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காகவும் வந்து நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹாபி இருக்குது இல்லைனா உங்களுக்கு சிங்கிங் மாதிரி ஏதாச்சும் டேலண்ட் இருக்குன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியா ஒரு யூஸ்ஃபுல் டூலாக இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் எதுக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்காக தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்கிது இல்லையா, படிக்கிறதுக்கும் இல்லை யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து தான். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எதுக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் ஏதாவது மூவிஸ் பார்க்குறீங்க இல்லைனா பாட்டு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கூட ஃபெசிலிட்டேட் பண்ணி தரது சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இந்த சோஷியல் மீடியாலே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸாக நம்ம பிரிக்கலாம். ஸோ அது என்னென்ன பர்பஸ் சர்வ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி சில கேட்டகிரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேட்டகிரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். ஸோ இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சிங்கிங் பிடிக்கும் அப்படின்னா
இன்னொருத்தவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க, அவங்களுக்கும் சிங்கிங் பிடிக்கும் அப்படின்னும் போது நீங்க 2 பேர் கனெக்ட் ஆகி உங்க இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது எந்த மாதிரியான ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. லிங்க்டின் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் வந்து நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்கன்னா, இன்ஜினியரிங்லேயே டாப் போஸ்ட்டில் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் லிங்க்டின் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மைக்ரோ பிளாகிங் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பிளாகிங் இருக்குது. மைக்ரோ பிளாகிங் அப்படின்னா ஒரு வேர்ட் லிமிட் மாதிரி இருக்கும். அந்த வேர்ட் லிமிட்குள்ளேயே வந்து நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்யணும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒரு மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம மைக்ரோ பிளாகிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெதர் வந்து மோசமாக இருக்குது, இல்லைனா இந்த இடத்துல ரோட் பிளாக் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் அப்டேட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த சிட்டியில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஷார்ட் அப்டேட்ஸை தான் நம்ம மைக்ரோ பிளாகிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இப்போ கரண்ட்லி இதுக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபோட்டோ ஷேரிங் சைட்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரியான சில ஆப்ஸில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணி உங்கள் கருத்தை வந்து நீங்கள் பதிவு செய்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் இமேஜஸை மட்டுமே ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க இல்லையா? அதை தான் நம்ம ஃபோட்டோ ஷேரிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் காமன் எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்ஸையோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் இல்லைனா சினிமா, மியூசிக் இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நீங்கள் ஒரு வீடியோ பதிவு மாதிரி செஞ்சு அதை வந்து நீங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, இல்லைனா அது பிடிச்சிருக்கு அப்படின்னு காமெண்ட்டில் வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க மக்கள் எல்லாரும். இந்த பிளாட்ஃபார்மை தான் நம்ம வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கிற வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்றது தான். ஆனால் மற்ற உலக நாடுகளில் வந்து ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வச்சு தான் சோஷியல் மீடியா வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்டகிரி பார்க்குறோம் அப்படின்னா, மெசேஜிங் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியை பார்க்குறோம். ஸோ ஒரு லார்ஜ் ஃபைலை வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணணுன்னாலோ இல்லை வந்து ஒரு மெசேஜ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவ் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை தான் நம்ம மெசேஜிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெசேஜை வந்து நீங்கள் எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப் பண்ணியும் சென்ட் பண்ணலாம், இல்லைனா வாய்ஸ் நோட்டு இல்லைனா வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் மாதிரியான ஆப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போக சிக்னல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் காமனாக நம்ம இந்த ஆப்ஸ் தான் இப்போ இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி டிஸ்கஷன் ஃபாரம்ஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் சோஷியல் மீடியா இருக்குது. டிஸ்கஷன் ஃபாரம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு காலேஜில் சேர போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்கஷன் ஃபாரம்லேயே வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். இந்த காலேஜ் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலேஜில் ஆல்ரெடி படித்தவங்களோ இல்லை அந்த காலேஜ் பற்றி தெரிஞ்சிருந்தாலோ அவங்க வந்து ஒரு கருத்து வந்து சொல்லுவாங்க. இந்த காலேஜ் நல்லா இருக்குது, இல்லைனா இந்த காலேஜில் வந்து இது சரியில்லை, அந்த மாதிரி அவங்க கருத்தை வந்து அவங்க பதிவு செய்வாங்க. ஸோ இப்படி வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக சில பேர் வந்துட்டு இல்லை இது தப்பு இது கரெக்டு அப்படின்னு கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இப்படி பேசுகிற ஒரு கான்வர்சேஷனை தான் நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் ஃபோரம்லாம் யார் ஃபெசிலிட்டேட் பண்ணி தராங்கன்னா, ரெட்டிட், குவோரா இந்த மாதிரியான ஆப்ஸில் வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணி தராங்க. ஸோ இதையும் ஒரு டைப் ஆஃப் சோஷியல் மீடியாவாக நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிளாகிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்குறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி மைக்ரோ பிளாகிங் அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்த்தோம். அதாவது ஒரு வேர்ட் கவுண்ட் வச்சு அவங்க கருத்தை பதிவு செய்கிறாங்க. ஆனால் பிளாகிங் அப்படின்றது என்னதுன்னா, ஸோ ஒரு வேர்ட் கவுண்ட்டே இல்லாமல் ஆனால் ரீடர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் படிப்பாங்க அப்படின்னும் தெரிஞ்சு அவங்க கருத்தை வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான கருத்தை அவங்க பதிவு செய்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இல்லைனா நியூஸ் ஆர்டிகல்ஸ் மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதை சில பேர் வந்து அவங்க பர்சனல் ஜேர்னல் மாதிரி யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு பிளாகிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் நெட்டில் போயிட்டு தேடினீங்கன்னா பிளாகிங் அப்படின்னு சில பேர் அவங்க சமையல் பண்ணுற டிப்ஸ் எல்லாத்தையும் கூட பிளாகிங்கில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து பிளாகிங்க்கு எந்த வரைமுறையும் கிடையாது.
ஸோ இந்த நீங்கள் வந்து பிளாகிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான மீடியா யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ், பிளாகர், மீடியம் இந்த மாதிரி 3 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு செஞ்சு ரீடர்ஸ் எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி சில காமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை தான் நம்ம பிளாகிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சோஷியல் மீடியானால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில த்ரெட்ஸும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு காயின்னு இருக்கும்போது அதுக்கு 2 சைட்ஸ் இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவுக்கும் வந்து ஒரு நல்ல சைடும் இருக்குது, ஒரு கெட்ட சைடும் இருக்குது. ஸோ அந்த சோஷியல் மீடியானால நம்மளுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இதை ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னா அதுக்கு நம்மளுக்கு எப்படி த்ரெட்ஸ் வரும், அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து சில பேசிக் விஷயங்கள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்கள் பேர் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, இந்த மாதிரி சில பேசிக் விஷயங்கள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஆக்சசபிளாக இருக்கணும். அதுதான் வந்து நம்ம ஆத்தரைஸ்டு ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆத்தரைஸ்டு பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள், உங்கள் அப்பா, அம்மா. ஸோ இந்த ஆத்தரைஸ்டு பீப்புளை தவிர வேறு யாராச்சும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டேஞ்சர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டேஞ்சர்ஸ்லேருந்து நம்மளை நாமே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம டேட்டாவெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இதுதான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரணும் இல்லையா? இப்போ நம்ம வந்து டோருன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லாக்குன்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி டேட்டாவுக்கு வந்து சில லாக் இருக்கணும் இல்லையா? இந்த லாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்க்குறது தான் சைபர் செக்யூரிட்டியோட மெயின் வேலையாக இருக்குது. ஸோ அந்த சைபர் செக்யூரிட்டி வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து காலப்போக்கில் நம்ம இன்டர்நெட்டை நம்பி தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் தரோம். ஸோ நம்ம கரெக்டான ஆள்கிட்ட தான் தரோமா, அந்த சோர்ஸ் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ப்ராட் டேர்மை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி மூலிமா நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா. ஸோ இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா உங்கள் இன்ஃபர்மேஷனை வச்சு சில பேர் உங்களை த்ரெட்டன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஷிங் அப்படின்னா இப்போ வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு உங்களை மாதிரியே போலியாக நடித்து வேறு ஆள்கிட்ட போய் பேசுவாங்க. இப்போ உங்கள் தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, இப்போ என் பேர் ஐஸ்வர்யானா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் தான் ஐஸ்வர்யா, எனக்கு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது, கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இல்லைனா வந்து ஏதாவது ஒரு அவசரமாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் தந்துடுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி போலியான ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்குறதுக்கு பேர் தான் ஃபிஷிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிஷிங் வச்சு அவங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கேட்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து காசு இல்லைனா வேறு ஏதாவது பொருள் வந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிஷிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள்லேயே வந்துட்டு நீங்கள் தான் அப்படின்னு நம்பி உடனே வந்துட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு நம்பர் கேட்டால் கிரெடிட் கார்டு நம்பர் தந்துடுறது, இல்லைனா காசு கேட்டால் உடனே காசு தந்துடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து ஏமாந்து போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி அவேராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணி தான். ஸோ அப்போ அந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டார் போட்டு சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதை தவிர்த்து சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபுல் நேமு, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்கள் எக்ஸாக்ட் வீட்டோட அட்ரஸ் என்னது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து கேட்டால் கூட நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரூலாக பார்க்குறோம். ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து அவசரத்துக்கு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா
உங்கள் அக்கௌண்ட்குள்ளே வந்து யாராக இருந்தாலும் ஈஸியாக ஹேக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் தான் வச்சுருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்ட் விஷயமா பார்க்குறோம். ஸோ தேர்ட் விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சைபர் புல்லியிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரும். சைபர் புல்லியிங் அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது பண்ணலை அப்படின்னா நான் வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மிரட்டல் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை தான் நம்ம சைபர் புல்லியிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே யாராச்சும் வந்து ரொம்ப நெகட்டிவான கமெண்ட்டோ இல்லை டாக்ஸிக்கான கமெண்ட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இதையும் வந்து சைபர் புல்லிங்கில் வந்து ஒரு அங்கமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நீங்கள் யார் மேலே அதிகமாக ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீச்சர்கிட்டயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து எஃபெக்டிவாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு உடனே சொல்யூஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இதுக்கு வந்து நிறைய சைபர் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் கூட இருக்குது கவர்மெண்ட்லேருந்து. இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக சொல்யூஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ அதனால் என்ன நடந்தாலுமே நீங்கள் பயப்படாமல் ஃபஸ்ட்டு ஒரு எல்டர்ஸ் கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ்லேயோ போய் நீங்கள் செக் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் உடனே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியும் என்ஷோர்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேலே உங்களுக்கு சைபர் புல்லிங் அப்படின்ற டார்ச்சர் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன லாஸ்ட் விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா டிஜிட்டல் எட்டிகெட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா சைபர் புல்லிங் அப்படின்னு. ஸோ இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம நெகட்டிவாக பேசுகிறதோ இல்லை வந்து ஹேட் காமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறதோ வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்மளை மாதிரி தானே எல்லாருமே இன்டர்நெட்டில் ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த பர்பஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க போடுற போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கைண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம யாருக்கிட்டேயுமே வந்து ஹேட்ஃபுல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை தான் வந்துட்டு நம்ம டிஜிட்டல் எட்டிகெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அது அவங்கள ஹர்ட் பண்ணுமா, அந்த இடத்துல வந்து நம்ம இருந்தால் அது நம்மளுக்கு எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எம்பத்தட்டிக்காக வந்து திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து டைப் பண்ணணும். இதை தான் நம்ம டிஜிட்டல் எட்டிகெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா HTTP அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த HTTP அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ப்ரொடெக்டட் வெப்சைட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது கூட வந்துட்டு ஒரு எஸ் இருக்குது அப்படின்னா அந்த இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து செக்யூரான நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வெப்சைட்குள்ளே போகும்போதே அதில் வந்து எஸ் இருக்கா இல்லையா, அப்போ நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமே அது வந்து செக்யூராக இருக்குமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுற பட்சத்தில் உங்கள் டேட்டா எல்லாமே ரொம்ப செக்யூராக இருக்கும். நீங்களும் வந்து இன்டர்நெட்டில் பயம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இப்போது ஹியூமன் செய்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு ஒரு மெஷின் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு 1950 வந்து ஒரு கற்பனை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கற்பனையை வந்துட்டு அப்படியே ப்ராக்டிக்கல் மாடலாக வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த சிட்டி த ரோபோட் அப்படின்னு பார்த்துருப்பீங்களே எந்திரனில். ஸோ அந்த எந்திரனில் வந்துட்டு அது நிறைய புக்ஸ் வந்து படித்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அதுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது சொல்லும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும். ஸோ அதுக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து அது பதில் சொல்லும். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு அந்த டாஸ்க்கை வந்து பண்ணி முடிச்சிடும். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம அட்வான்டேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹெல்த் கேர் டயக்னோசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஹெல்த் கேர் டயக்னோசிஸில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பிபி எந்த லெவலில் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஹார்ட் பீட் வந்து எவ்வளோ மினிட்ஸ்க்கு வந்து காட்டுது. இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் எல்லாம் நம்மளுக்கு எப்படி கவுண்ட் வருதுன்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தான். ஸோ இந்த மாதிரி பேசிக் விஷயங்களுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஹெல்த் கேரில். ஸோ செகண்ட் நம்ம எதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வண்டியை வந்து நீங்கள் பைலட் மோடில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே க்ரூஸ் கண்ட்ரோல் எடுத்து வண்டியை வந்து தானாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ளிகேஷன்ஸ்க்காகவும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் மோஸ்ட் காமன் விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சேட் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு ஐகான் மாதிரி இருக்கும், ஹவு மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு.
ஸோ நீங்கள் அது கூட சேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் மாதிரி கொடுக்கும். ஆனால் அந்த அசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. அதுக்கிட்ட வந்து ஒரு 10 செலக்டட் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்டாலும் அந்த 10 ரெஸ்பான்ஸ்லேருந்து அதே ஆன்சரை தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போதைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, சோஷியல் மீடியானா என்னது, சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டினா என்னது, நம்ம டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், இந்த 4 விஷயத்தை நம்ம பார்த்துட்டு ஃபைனலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்த எல்லாத்தையும் வச்சு இப்போ ஒரு குவிஸ் மாதிரி விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, வாட் இஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன்? உங்களுக்கு நான் 10 செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா, இதில் எது ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, உங்கள் பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா, சைபர் புல்லிங்னா என்னது அப்படின்னு நீங்கள் இப்போ கெஸ் பண்ண போகிறீங்க. ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, வாட் இஸ் ஃபிஷிங் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபிஷிங் அப்படின்னா நீங்கள் வந்து மீனை பற்றி எழுதியிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, நீங்கள் கிளாஸ் கவனிக்கலன்னு இதுலேருந்தே தெரியுது. ஸோ ஃபிஷிங் அப்படின்னா வந்து வேற ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அந்த பர்சன் அப்படின்ற மாதிரி ஏமாத்துறது தான் ஃபிஷிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக எப்போவுமே பார்க்குற மாதிரி நேஷ்னல் நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியா வந்துட்டு 30 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்போக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோன்னா 2047 அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ 2047க்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 2047 இயர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 100 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம டெவலப்பிங் இந்தியா அப்படின்ற ஸ்டேட்லேருந்து டெவலப்டு ஸ்டேட்டுக்கு வந்து மாறணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக இவங்க ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, விக்சித் பாரத் அட் 2047 அப்படின்றது தான். ஸோ அப்போ அந்த விக்சித் பாரத்னா என்னது, இந்த ப்ராஜெக்டை வந்து எதுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ எதுக்கு வந்து இது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயத்தை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீத்தி ஆயோக்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோகோடைய மீட்டிங் வச்சுருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து எல்லா ஸ்டேட்ஸோடைய சீஃப் மினிஸ்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நீத்தி ஆயோகில் நடந்த மீட்டிங்கில் தான் இந்தியா வந்துட்டு 30 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 30 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்குன்னு சில பிளான் இருக்கணும் இல்லையா? எல்லா ஸ்டேட்ஸும் வந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த பிளானை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நேஷன் வைட் பார்ட்டிசிபேஷன். எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து அவங்களோட பங்கை வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அர்பன் லெவல், ரூரல் லெவல், பஞ்சாயத்து லெவல்னு கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நேஷ்னல் லெவல் வரைக்கும் நம்ம இந்த இனிஷியேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ரியாரிட்டிஸ் நம்ம அலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரியாரிட்டிஸ் அலைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சில கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸும், அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம எடுத்து 2047 நம்ம 30 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீத்தி ஆயோக் அப்படின்ற பாடி தான். நீத்தி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் இருந்துச்சு. இந்த கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி டாப் டவுன் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் ரூட் லெவல்லேருந்து அப்படியே மேலே ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் போய்
நேஷ்னல் லெவல் வரைக்கும் கொண்டு வருவாங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் பேர் தான் நீத்தி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜூலை 30 அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. ஸோ இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் வந்து லேண்ட்ஸ்லைடுக்கு வந்து ரொம்ப ப்ரோனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மக்கள் வாழ்ந்தால் நிறைய ரெயின்ஃபால் வரும்போது கண்டிப்பாக இங்கே லேண்ட்ஸ்லைட் நடக்கும். அதனால் மக்கள்லாம் இந்த இடத்துல வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு நிறைய மழை பெஞ்சதால் அப்படியே இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் நடந்து நிறைய பேர் வந்து அவங்க உயிரை இழந்துட்டாங்க. ஸோ இந்த டைமில் என்ன நடந்துச்சு, இப்போ வரைக்கும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி சில ரவுண்டப்பை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 30 அன்னைக்கு நிறைய மழை பெஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 409 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில டவுன்ஸ்லலாம் இப்போ நீலகிரிஸ், கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்துட்டு அதிகபட்சமாக 100 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 409 மில்லிமீட்டருக்கு பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நிலச்சரிவு ஆரம்பித்து அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த சிட்டியை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. இந்த முண்டக்காய் அப்படின்ற சிட்டியில் வந்து ஃபுல்லாக மண் சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அப்படி நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரமலா அப்படின்ற டவுனில் வந்து மொத்தமாக இந்த டெப்ரி எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த வீடு, ஸ்கூல்ஸ் இது எல்லாமே மொத்தமாக அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே இந்த இடத்துல வந்து நிறைய மட்டெல்லாம் செட்டில் ஆயிருக்கு. ஸோ இந்த மட்டிலே வந்து இன்னும் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆனிமல்ஸ் கூட இந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் இதே மாதிரி சில ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், நீல்கிரிஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளுக்குமே மண் இருக்குது. நிலச்சரிவு வரத்துக்கு நிறைய சசப்டபிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய மழை பெஞ்சது அப்படின்னா நிறைய இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளோட கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுமே இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் ஒரு சஜஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸுக்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்துட்டு ஒரு மார்னிங் டே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 30 and 31 வந்துட்டு ஒரு மார்னிங் டேவாக வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே உயிரிழந்தவங்களுக்காக. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல உயிர் இழந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்குறதாகவும் ஆக்சிடென்ட் ஆகி இன்ஜுரி ஆனவங்களுக்கு வந்து 50,000 நிதி உதவி கொடுக்குறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த நிதி உதவி போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்குமே இவங்க நிறைய கேம்ப்ஸில் போய் தங்கி இருந்து இப்போதைக்கு அவங்க லைஃப்பை வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு டெத் டோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222 டெத் டோல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இன்னும் மீட்டுக்கிட்டேவும் இருக்காங்க. ஸோ இந்த கவுண்ட் வந்து எக்ஸாக்டாக என்னது அப்படின்னு நம்ம யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹுமாயூன் டூம்ப் அப்படின்னு நியூ டெல்லியில் ஒரு மான்யூமெண்ட் இருக்குது. இந்த மான்யூமெண்ட்டில் வந்துட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக சங்கன் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த டைமில் எதுக்கு இதை இனாக்ரேட் பண்ணுறாங்க, ஹுமாயூன் டூம்புக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்த மாதிரி சில விஷயத்தை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹுமாயூன் டூம்ப் அப்படின்றது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து யுனெஸ்கோவால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு மான்யூமெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து யாருக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் அப்படின்றவருக்காக ஒரு நினைவிடம் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் எம்ப்ரெஸ் பீகா பேகம் அப்படின்றவங்க தான் இதை பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்காக ஒரு நினைவிடம் மாதிரி இதை அமைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல் டைனாசிட்டியில் வந்த மற்ற கிங்ஸ் எல்லாருக்குமே வந்து இங்கே ஒரு மெமோரியல் மாதிரி அமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைனாசிட்டியோட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரியறதுக்காக தான் யுனெஸ்கோ வந்து இந்த மான்யூமெண்ட்டை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மான்யூமெண்ட்கான ஸ்பெஷாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எதுக்காக இந்த இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 வந்துட்டு ஒரு பெரிய மழை வந்திருக்கு. அந்த மழையினால இந்த ஹுமாயூன் டோம் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2017 ஓப்பன் பண்ண வேண்டியது. ஆனால் ப்ராஜெக்ட் டிலே ஆனதால் இப்போ 2024 தான் திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற டைமில் வந்து இவங்க இந்த டெக்னாலஜிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D இன்டெகிரேஷன். அதாவது அவங்க வாழ்க்கை வரலாறை வந்து 3D ஃபார்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மக்களுக்கு. இதை வந்து ஒரு எலிமெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
இது போக வந்துட்டு அங்கங்கே QR கோட்ஸ் மாதிரி வச்சு அங்கே வர்ற மக்கள் எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சில இன்ஃபர்மேஷன் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில டெக்னாலஜியை வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் இப்போ புதுசாக ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹுமாயூன் டூம்புக்கு வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் வந்து ஒரு கல்லறை மாதிரி வச்சு அதை சுற்றி கார்டன் மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கார்டன் மாதிரி அமைப்பு வந்ததால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஃப்யூச்சரில் தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு பெரிய மானுமெண்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த தாஜ்மஹாலுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து இந்த ஹுமாயூன் டூம்ப் தான் அப்படின்றது நம்மளுக்கு இந்த நியூஸ் மூலயமா தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிரீத்தி சுதன் அப்படின்றவங்களை வந்து யூபிஎஸ்சியோடைய சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியோட சேர்பர்சனாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் சோனி அப்படின்றவர் தான். இவர் லாஸ்ட் மந்த் எண்டில் வந்துட்டு அவரோட ரெசிக்னேஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரீத்தி சுதனை வந்து இந்த போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ யூபிஎஸ்சி அப்படின்றது என்ன விதமான ஒரு பாடி, இது வந்து எதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸாக பார்க்குறோம், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிரீத்தி சுதனை வந்துட்டு யூபிஎஸ்சியோடைய சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம், மனோஜ் சோனி அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களை கொண்டு வர்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் இருக்குது. அப்போ ஒரு ஆர்டிக்கல் மூலிமா ஒரு பர்சனுக்கு வந்து பொசிஷன் தராங்கன்னா அதை வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன ஆர்டிக்கல் மூலிமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 316A. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து இவங்க என்ன வேலை பார்க்கணும், இவங்களுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது, இவங்க எந்த ஏஜில் ரிட்டையர் ஆகணும், இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையுமே வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2025 வரைக்கும் தான் இவங்க சேர்பர்சன் போஸ்ட்டில் இருக்க முடியும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி ஒருத்தவங்களுக்கு வந்து 65 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த போஸ்ட்டில் வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால இவங்க ஏப்ரல் 2025 வரைக்கும் இப்போ டெம்பரரியாக இந்த போஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த யூபிஎஸ்சி அப்படின்ற ஒரு பாடி வந்துட்டு எதுக்காக ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது, செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் எடுத்து நடத்துறது வந்து யூபிஎஸ்சியோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாபாக இருக்குது. ஸோ இந்த யூபிஎஸ்சி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 10 பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்கணும். இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் இந்த கமிட்டியில் இருக்காங்க. அதனால் ஒரு அடிஷனாக வந்துட்டு பிரீத்தி சுதன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த ஸ்கீமை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா, இதனால் யார் பெனிஃபிட் ஆக போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் தான் வந்து இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த NATS 2.0 அப்படின்ற போர்ட்டலில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மாதிரியோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் அவங்க கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்கு வந்து இவங்க காம்பன்சேஷன் தராங்க. இதை தான் வந்துட்டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தராங்க அப்படின்னு நம்ம இந்த நியூஸில் பார்க்குறோம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு வந்து கேஷ் வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸை தான் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நடுவில் எந்த ஆர்கனைசேஷனுமே இன்வால்வ் ஆகாமல் உங்களுக்கே டைரெக்டாக அந்த பெனிஃபிட்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. இதுதான் இந்த நியூஸுக்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணதால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய பேரை ஹையர் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ டைரெக்டாக எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த போர்ட்டல்லேருந்து அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ இல்லை என்ன மேன் பவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு லைன்டப்பாக இருக்குது இல்லையா. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல நேர்மையான சம்பளமும் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த போர்ட்டலுக்கான பெனிஃபிட்டாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒலிம்பிக்ஸில் வந்து இந்த வீக் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்தியா எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃப்ரான்ஸில் நடக்கிற இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஈக்குவல் ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 50% மேல் அண்ட் 50% ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சஸ்டைனபிளான முறையில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தான் இந்த ஒலிம்பிக்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம டேரெக்டாக இந்தியா எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கு, என்ன ஈவெண்ட்ஸில் வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எடிஷனுக்கான ஃபர்ஸ்ட் மெடலை வந்து நம்மளுக்கு யார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு பாக்கர் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க தான் வந்து மனு பாக்கர். இவங்க தான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் மெடலை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் மெடல் வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஷூட்டிங் ஈவெண்ட்டில் வந்து மெடல் வாங்கியிருக்காங்க, பிரான்ஸ் மெடல். ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கான செகண்ட் மெடலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தேர்ட் மெடல் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் குஷாலே அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த 3 மெடலுமே நம்மளுக்கு ஷூட்டிங் ஈவெண்ட்ஸில் தான் கிடச்சிருக்கு. ஸோ மனு பாக்கர் வந்து இந்த ஒலிம்பிக்ஸில் என்ன யூனிக்காக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு 2 ஒலிம்பிக் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரே ஒலிம்பிக் எடிஷனில் வந்துட்டு 2 மெடல்ஸ் வாங்கினது வந்து மனு பாக்கர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஷூட்டர் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போன ஃபர்ஸ்ட் ஃபீமேல் 20 இயர்ஸில் இவங்க தான் அப்படின்றதும் நம்மளுக்கு இந்த நியூஸ் மூலயமா தெரிய வருது. ஸோ இந்த டேபிள் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெடல் வந்துட்டு மனு பாக்கர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கி கொடுத்தது எந்த ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஷூட்டிங் தான், பட் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. இந்த மெடலை வந்துட்டு இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. யார் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மனு பாக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ தேர்ட் மெடல் யார் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் குஷாலே அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க என்ன ஈவெண்ட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் அப்படின்ற ஒரு ஷூட்டிங் ஈவெண்ட்டில் தான் வாங்கியிருக்காங்க. இவங்களுமே பிரான்ஸ் மெடல் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஸ்வப்னில் குஷாலே. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்கான இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத் அப்படின்னு ஒரு சம்மிட் இருக்குது. இந்த சம்மிட்டோட 3rd எடிஷனை வந்துட்டு இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த சம்மிட் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 2024 தான் நடக்க போகுது. ஸோ நம்ம வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து 2 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி குளோபல் சவுத் அப்படின்னு 2 பக்கமாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த குளோபல் நார்த் அண்ட் குளோபல் சவுத் அப்படின்னு எதுக்காக இந்த பிரிவினை வந்துச்சு அப்படின்னா குளோபல் நார்த்தில் வந்துட்டு மோஸ்ட்டாக டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் இருக்காங்க. ஆனால் குளோபல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பாவர்ட்டி, அண்டர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இவங்களை கலெக்டிவாக குரூப் பண்ணி குளோபல் சவுத் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஒரு முக்கியமான டேர்மாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த குளோபல் சவுத் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜான்வரி 2023 மீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டைம் வந்துட்டு நவம்பர் 2023 மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மிட் வந்துட்டு எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் சவுத்துக்கு வந்து சில காமனான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? கிளைமேட் சேஞ்ச், இல்லைனா பாவர்ட்டி, இல்லைனா அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம், அதுக்காக சொல்யூஷன்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வரலாம், இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சம்மிட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குளோபல் நார்த் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்துட்டு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடத்துனாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக அவங்க நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஓசோன் டிப்ளீஷன் இந்த மாதிரி நிறைய கிளைமேட் ஈவெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு இவங்க தான் காரணமாக இருக்காங்க. ஸோ இந்த குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளீஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்களால தான் காஸ் ஆயிருக்கு. ஆனால் அதனால சஃபர் ஆகுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் சவுத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம நியாயமாக வந்து கேள்வி கேட்கணும் இல்லையா? ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கும் வந்து இந்த சம்மிட் வந்து ஒரு ஃபோரம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே கூடி அவங்களுக்கான ரைட்ஸை வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து இந்த டேமேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்காக ஒரு ஃபண்டு மாதிரி கேட்பாங்க. அந்த ஃபண்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டெல்லாம் வந்து ரைட்ஃபுல்லாக குளோபல் நார்த் ஸ்டேட்ஸ் கிட்டேருந்து கிளைம் பண்ணி அவங்க எல்லாரும் அவங்க கண்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் இந்த சம்மிட்டை வந்து நடத்துகிறாங்க.
ஸோ இந்த சம்மிட்டோட 3rd எடிஷன் வந்துட்டு இந்தியாவில் தான் நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தரங் சக்தி அப்படின்னு ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்த வருஷம் எங்கே நடக்க போகுது, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தரங் சக்தி அப்படின்றது வந்து ஒரு மல்டிலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ். மல்டிலேட்ரல் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை தான் மல்டிலேட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பைலேட்ரல் அப்படின்னா 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா வந்துட்டு என்னதான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஏலையாக இருந்தாலும் இந்த டைமில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலூர் அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்க போகுது. இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் ஜோத்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கான செகண்ட் ஃபேஸ் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பர் தான் நம்மளுக்கு நடக்க போகுது. ஸோ இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மிலிட்ரி எக்ஸசைஸாக இந்த தரங் சக்தி இருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த குளோபல், நேஷ்னல் அண்ட் ஒலிம்பிக் நியூஸ் தவிர சில மைனர் நியூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த ரவுண்ட் அப்பில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மென்ஸ் ஏஷியன் கப் அப்படின்ற 2025 எடிஷனை வந்துட்டு இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது என்ன ஃபார்மேட்டில் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னா, T20 அப்படின்ற ஃபார்மேட்டில் நடத்த போகிறாங்க. எதுக்காக T20 ஃபார்மேட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 வேர்ல்டு கப் வந்துட்டு T20 ஃபார்மேட்டில் நடத்த போகிறதால இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவில் இதை வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வந்துட்டு வருஷம் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து அவங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், யுனெஸ்கோ அங்கீகாரம் வந்து எந்தெந்த மான்யூமெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை வந்து இந்த கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து இந்த வருஷம் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. ஸோ இது எத்தனாவது செஷன் நம்ம பார்த்தோம், 46th செஷன் வந்து நடந்திருக்கு நியூ டெல்லியில். இதுதான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு லோன் தராங்க. எவ்வளோ லோன் தராங்க அப்படின்னா $200 million வந்துட்டு தராங்க. ஸோ இந்த லோன் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னா, ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது இல்லையா, அந்த மிஷனுக்கு கீழே வந்து தூய்மை இந்தியாவை வந்து நம்ம உருவாக்கணும், அதுக்காக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புக்காக இந்த லோனை வந்து இந்தியா வாங்குறாங்க. ஸோ இந்த லோனை வாங்கி இந்தியாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 100 சிட்டிஸில் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியா வந்துட்டு 8th பொசிஷனில் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, குளோபல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு இந்தியா வந்து 8th இடத்துலையே இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரும் வந்து இந்தியா 8th பொசிஷனில் தான் இருந்துச்சு, இந்த இயரும் இந்தியா 8th பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குளோபல் சினாரியோ எப்படி இருக்குது, அந்த இடத்துல நம்மளுக்கு கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரேட்லேயும் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதனால தான் இந்தியா இன்னும் 8th பொசிஷன்லேயே இருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு நியூஸோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.